மதராசி படத்துக்கு இப்போ ஹேட்டர்ஸ் வந்து ஒரு சைடு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்க, ஒரு சைடு ஃபேன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. இந்த ஒரு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது ஓவர்சீஸ்லையும் அதர் ஸ்டேட்ஸ்லையும் இப்போ வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு என்ன ரிவ்யூ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஃபேராக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னா, ஸோ லவ், அதே மாதிரிக்கு கொஞ்சம் கிரிஞ்சான காமெடிஸ், அதே மாதிரிக்கு ஆக்ஷன் சீன்ஸ், இந்த மூணும் தான் வந்துட்டுனா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். ஸோ லவ்வும் கிரிஞ்சு சீன்ஸுமே நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியுது. ஸோ உண்மையிலே அது ஒரு கதைக்கு தேவையானது. அதை விட முக்கியமான விஷயம் ஏஆர் முருகதாஸோட ஒரு கேமியோ. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னி நோட்டாக இருக்குது. ஸோ தேட்டரில் போய் பாருங்கள், உண்மையிலே நல்லா இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்கே அண்ணாவோட ஃபஸ்ட்டு ஃபைட் சீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வரும். ஸோ அது ரொம்பவுமே வந்துட்டு இம்ப்ரெசிவாக இருக்குது. ஒரு ஆக்ஷன் ஹீரோவை வந்து 100% ஏற்றுக்க முடியுது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குது. எல்லாமே நல்லா இருந்தாலும் இது எல்லாத்தையுமே நல்லா இருக்கிறதுக்கு ஊண்டுகோலாக இருக்கிறது ஒரே ஒரு மனுஷன் தான், நீ சிங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற நம்ம அனிருத் தான். ஸோ வழக்கமாக அவரோட வேலையை சிறப்பாக வந்து பண்ணி முடிச்சிட்டப்பல இந்த ஒரு படத்துக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பட் நான் எந்த ஒரு கதைக்களத்தில் போகுதுங்கிறது எங்களுக்கு வந்து தெரியல. செகண்ட் ஹாஃபை வச்சு தான் சொல்ல முடியுங்கிறாங்க. இங்கே ஃபேன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க, ஹேட்டர்ஸ் எல்லாமே நல்லா இல்லைங்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஓகே செகண்ட் ஹாஃபை வச்சு தான் ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு அடுத்து வந்து சொல்ல முடியும்னு சொல்கிறோம். ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பை.